ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இன்னைக்கு நாங்கள் எங்கே போதோம்னா, காலனோடி சிக்னலை தாண்டி போகும்போது ஒரு சின்ன பிரிட்ஜ் லெஃப்டில் இருக்கிற சர்வீஸ் ரோடில் போனோம்னா அது நேராக எருமைவேட்டிப்பாளையம் ஊருக்கு போகும். அங்கே இருக்கிற 2000 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்கள் கட்டின ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போதும். ஒரு சின்ன காட்டுக்கு உள்ளே போகணும். காடுன்னு சொன்னதும் ஏதோ சிங்கம் புலிலாம் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. சாதாரண வேலி காடு தான் அது. இங்க லைட் வசதிலாம் கிடையாது. அதனால கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளே வந்துட்டு போனீங்கன்னா சேஃபா இருக்கும். இந்த 3 விளக்கு சைலண்டா இருக்கும். அந்த ஒரு விளக்கு மட்டும் தாண்டு வரும். அங்க வாயு தேவன் இருக்கிறார். அதனால தெரியுதா? அதே வேற நந்தி வந்து ஐயா ஒரு பார்வை, அம்மா ஒரு பார்வை. அந்த கொடிமரம் கிடையாது, நவகரம் கிடையாது. இவரு வரமுத்தீஸ்வரர். இவரு வளம் வந்தாவ உங்களுடைய கவலையும் உங்களுடைய எதுவும் நவகரம் சுத்தனம்ல அதெல்லாம் தீர்ந்துடும். இவரு முத்தியும் கொடுப்பாரு, வரமும் கொடுப்பாரு. வரமுத்தீஸ்வரர். அதுதான் உத்தரம் பௌர்ணமி அன்னைக்கு சூரிய ஒளி வந்து ஒரு நெத்தில படும். அது பங்குனி மாசம் திருக்கல்யாணம். அப்போ வந்து ஆடி மாசத்துல வந்து வளகாப்பு செய்வோம் அந்த அம்மாவுக்கு. இங்க கல்யாணம் போனாங்க. காமாட்சி அம்மா, வரமுத்தீஸ்வரர். இங்க சிவராத்திரி, இந்த ஆருத்ரா, இந்த திருவையெல்லாம் நடக்கும். வந்து சுத்தி வராங்க. இங்க இத்தனை வாரான்ட்டு இந்த திங்கக்கிழமை வந்து சுத்தி வராங்க. ஒரு 48 வாரம் சுத்துறவங்க இருக்கிறாங்க, 10 வாரம் சுத்துறோம், 12 வாரம் இது மாதிரி சுத்தி வராங்க. சுத்தி வந்து அவங்களுக்கு ஏதோ பழம் கிடைச்சு ஏதோ அவங்க வந்து இதெல்லாம் செய்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு பணிங்க இது ஏதோ இதெல்லாம் டொனேஷன் அவங்க கொடுத்தது தான் வேலைப்பாடு நடந்துருக்குது.